ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை மாவை வச்சு இட்லி தட்டில் ஒரு கேக்கு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ அரை கப்பு பொடிச்ச சர்க்கரை. இது சர்க்கரை அரைச்சதுனால 3/4 கப்பு இருக்குது. ஆனால் அரை கப்பு தான் அது. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டரை உருக்கி வச்சுருக்குறோம். அரை கப்பு ஊற்றிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை கப்பு பால் வச்சுருக்கிறோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். ஏன்னா மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. மிச்சம் இருக்கிறதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவே போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரே பக்கமாக இப்படி கிளறி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா இப்படி நல்லா ஒரே சைடாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பேக்கிங் பவுட்ரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு. இப்போ இதை நம்ம இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம். இப்போ இட்லி தட்டில் பட்டர் தடவி வச்சுருக்குறோம். இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ டூட்டி ஃப்ரூட்டி வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் மேலே சேர்த்துக்கலாம். நம்ம இன்னும் நல்லா லுக்காக நல்லாயிருக்கும். இப்போ வானில் நம்ம 10 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுருக்குறோம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இட்லி தட்டை இதில் வச்சிடலாம். இப்போ மூடி வச்சு மூடிடலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்துக்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கேக்கு சூப்பராக வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், அந்த ஓரம்லாம் நல்லா வெந்து வந்திருக்குது. ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும், அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஸ்பூனை வச்சு இப்படி ஓரங்கள்லாம் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், லைட்டாக தொட்டாலே அது நல்லா வந்துடுது. நல்லா ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இப்படி தொட்ட உடனே பாருங்கள் வந்துடுது. நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா ஆறின உடனே எடுங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா உள்ளெல்லாம் வெந்து வந்திருக்குது பாருங்கள். நம்மளுடைய கோதுமை மாவு இட்லி தட்டு கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.